தேசாபிமானத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை எல்லாம் பெரியார் இழிவுபடுத்தினார். பிரபாகரன் பிறக்கவே இல்லை. 1933 பிரபாகரன் பிறக்கவே இல்லை. பிரபாகரனை பெரியார் இழிவுபடுத்தினார்னு தமிழ் இந்து ஏன் என்கிற நூலில் மணியரசன் எழுதியிருக்கிறார். எவ்வளவு பச்சை பொய் படித்த அயோக்கியம் மணியரசன். இன்னைக்கு காமராஜரை முப்பாட்டன்றிய காமராஜன் எப்படி உங்களுக்கு முப்பாட்டன் ஆவான்? தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற பெயர் மாற்ற தீர்மானம் சட்டமன்றத்தில் வந்த போது 3 முறை அதை தோற்கடித்தவர் காமராஜர். காமராஜர் சமூக நீதிக்கு காவலாக இருக்கலாம், ஆனால் தமிழன் தமிழ் தேசியம் என்பதற்கு எதிராக தான் இருந்தார். அவர் இந்திய தேசியராக இருந்தார். தமிழ் தேசியம் பேசுகிற சீமானுக்கு காமராஜர் எப்படி முப்பாட்டனாக்க முடியும்? ஆணைமுத்து அவர்கள் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். இன்றைக்கு பெரியாரா ஆணைமுத்துவா என்று கேட்கக்கூடாது. ஆணைமுத்து ஐயா அவர்களே பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். பெரியார் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் பெரியார். பெரியாரை விட மிக ஆபத்தானவர் மணியரசன். அதாவது ஆர்எஸ்எஸ், மணியரசன் ஆர்எஸ்எஸ், சீமான் பிஜேபி. இப்படி தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவருக்கு தத்துவ குரு அவர்தான். மணியரசன் பேசுவார், எழுதுவார், அதை சீமான் உளறுவாயால் உளறுவாள். எனவே நமக்கு மிக ஆபத்தானவர், எல்லாத்தையும் படிக்கிறவர் மணியரசன் தான். நீண்ட காலமாக சிபிஎம் கட்சியில் 3 நேர ஊழியராக இருந்தவர், மார்க்சியத்தை நன்றாக புரிந்தவர், பெரியாரை நன்றாக வாசித்தவர். பெரியார் தான் தமிழ் தேசத்தின் தந்தை என்று தமிழர் கண்ணோட்டம் இதழில் எழுதியவர் மணியரசன். தமிழ் தேசியம் என்ற நூலில் கூட பெரியார் தான், அந்த நூலில் கூட பெரியார் தான் தமிழ் தேசத்தின் தந்தை என்று எழுதியவர் மணியரசன். நீதி கட்சி தமிழ் தேச தொடங்குவதற்கான ஒரு முன்னணி காரணி என்று எழுதியிருக்கிறார் தமிழ் தேசம் என்ற நூலில் மணியரசன். ஆனால் இன்றைக்கு அப்படியே தலைகீழாக நீதி கட்சியை பற்றி மிக தாறுமாறாக, பெரியாரை பற்றி மிக இழிவாக கேவலமாக எழுதி வருபவர், தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர் மணியரசன். அவர் இந்த இந்து தமிழர்களை ஏன் இந்து என்று வைத்து கொள்ள வேண்டும் என்ற நூலில் கூட தேசாபிமானம் அப்படி ஒரு கட்டுரை, பெரியார் தேசம் தேசாபிமானம் என்றதை பற்றியெல்லாம் என்ன சொன்னார்னா, இவங்கெல்லாம் அயோக்கியர்கள் அப்படின்னு போட்டுட்டு கீழே மாவோ யார் யாரெல்லாம் புரட்சிக்காரங்களோ அவங்க பேரெல்லாம் போட்டு பிரபாகரன் பேரையும் போட்டுக்கிறார். பெரியார் பிரபாகரனையும் எழுதி, அது ஆணைமுத்தையா குடியரசு ஏட்டில் இருக்குதுன்னு பக்கம் போட்டிருக்காரு. 193லேருந்து 95 வரைக்கும் தேதி போடணும்ல. ஒவ்வொரு கட்டுரையிலும் கீழே தேதி இருக்குது. அது 1933 எழுதப்பட்ட கட்டுரை தேசாபிமானம். அதை எடுத்து போட்டு பெரியாருக்கு தேசாபிமானமே இல்லை, தேசாபிமானத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை எல்லாம் பெரியார் இழிவுபடுத்தினார். பிரபாகரன் பிறக்கவே இல்லை. 1933 பிரபாகரன் பிறக்கவே இல்லை. பிரபாகரனை பெரியார் இழிவுபடுத்தினார்னு இந்த தமிழ் இந்து ஏன் என்கிற நூலில் மணியரசன் எழுதியிருக்கிறார். எவ்வளவு பச்சை பொய் படித்த அயோக்கியம் மணியரசன். சீமானாவது உளறுவாயன், ஏதாவது கண்டதை உளறி கொண்டிருக்கிற உளறுவாயன். மணியரசன் தான் மிக மிக ஒரு ஆபத்தான, அவருக்கு ஒரு கோயபல்ஸ் இருக்கிறார், அவர் பேர் கதிர் நிலவன். அவர் அன்றாட முகநூல் பார்ப்பவர்களுக்கு தெரியும், பொய்யையே அன்றாடம் போட்டு கொண்டு இருப்பவருக்கு பேர் தான் கதிர் நிலவன். ஒரு நாள் தவறாமல், உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாடு தமிழருக்கேன்னு கடற்கரையில் 11/9/1938 இந்தி அந்த தமிழர் பெரும்படை வந்தபோது கடற்கரையில் எழுந்த முழக்கம். கதிர்நிலவன் என்ன போடுறாரு, தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கம் பிறந்தது, நாவலர் சோமசுந்தர பாரதியாரும் மறைமலையடிகளும் கூறினர். அதோடு விட்டார், மிஸ்டர். அவங்க 2 பேர் படம் மட்டும் போட்டிருக்காரு. முக்கியமான ஆளு பெரியார் தான். பெரியார் சொன்னதுனால தான் அவங்க சொன்னாங்க. கடைசி வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னவர் பெரியார் தான். அந்த ஒரு நாள் மட்டும்தான், அந்த கடற்கரை கூட்டத்தில் மட்டும்தான் மறைமலையடிகள் அப்படி பேசினார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் அப்படி பேசினார். அதே நாவலர் சோமசுந்தர பாரதியார் 1948 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற போது போய் அழைத்தார் பெரியார். வர முடியாது, இந்தியா சுதந்திரம் பெற்று விட்டது, இந்தியாவுக்கு ஒரு பொதுமொழி தேவை, அது இந்தி தான் என்று கூறியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஏன்னா அவர் காங்கிரஸ்காரர், காங்கிரசுடைய கொள்கை. 1938 கடற்கரை கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு விடுதலை ஏட்டில் வந்திருக்கிறது. நான் இன்றைக்கும் காங்கிரஸ்காரனே, இந்தி கட்டாயம் என்பதால் எதிர்க்கிறேன்,
இந்தி விருப்ப பாடம் என்றால் நான் எதிர்க்க மாட்டேன். நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஆகவே இவர்கள் யாரையெல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அதே போல இன்றைக்கு நாம் தமிழர் ஆதித்தனார்கிட்ட வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. ஆதித்தனார் அந்த கட்சியை கலைச்சு விட்டாரு 1960. ஆதித்தனார் தொடர்ந்து ஒரு தமிழ் தேசிய இயக்கவாதியாக இருக்கவில்லை. அவர் முதல்ல 1939 சிங்கப்பூர்லேருந்து வர்றார். செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்க மாநாடு. அங்கே போய் அண்ணாவை பார்த்து பேசினார், நான் உங்கள் இயக்கத்தில் சேர்ந்துடலான்ங்கிறேன்ட்டு. சரி வாங்க அப்புறம் பேசலாம், இப்போ மாநாட்டில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. மறுபடியும் சிங்கப்பூர் போயிட்டு வந்தார். தமிழன் ஒரு வார ஏடு தொடங்கினார். அதன் பிறகு என்ன அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியாது. 1945 இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். 1946 எம்எல்சி ஆனார். தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினர் ஆனார் ஆதித்தன். 1952 பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக ஆனவர் ஆதித்தன். அப்போ அவர் அறிவித்த போராட்டம் விவசாயிகள் போராட்டம். அவருடைய தினத்தந்தியில் என்ன பேர் இருந்தது? கிசான் போராட்டம் தான் எழுதினார் தினத்தந்தியில். அதே 1955 ஆண்டு அவர் சட்டமன்ற உறுப்பினர், பிரஜா சோசியலிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர். அங்கே திருவாங்கூரில் ஆட்சி செய்த அந்த பட்டம் தாணுப்பிள்ளை அதே பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியை சார்ந்த முதலமைச்சர் 11 தமிழர்களை தேவிகுளம் பீர்மேடு தமிழ்நாட்டுக்கே வேண்டும் என்று போராடியவர்களை சுட்டு கொன்றான் 9/8/1955. அப்ப அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் லோகியா சொன்னார், உன்னை நாங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது மனிதர்களை சுட்டுக் கொள்வதற்கு அல்ல, நீ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார். ஆனால் பட்டம் தாணுப்பிள்ளை மதிக்கவில்லை. எனவே லோகியா கோபம் வந்தது. நான் இந்த பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன்னு போயிட்டார். இருக்கு, சான்று இருக்கு. ஆனால் அதே கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த நாம் தமிழர் கட்சின்னு இன்னைக்கு சொல்லுகிற ஆதித்தன் வாயை கூட சட்டமன்றத்தில் ஒரு கண்டன தீர்மானத்தை கூட இந்த 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிராக கொண்டு வரவில்லை. எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யவில்லை. இதுதான் ஆதித்தனாருடைய வரலாறு. அவர் நாம் தமிழர் கட்சி வச்சிருந்தது 1957 65 வரைக்கும் தான், 7 ஆண்டு. பெரியார் கூட சேர்ந்து அப்போதான் தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை நாம் தமிழர் கட்சியும் பெரியாரும் சேர்ந்து தான் கொளுத்தினார்கள், தமிழ்நாடு நீங்கிய இந்திய வரைபடத்தை. ஆனால் அப்பவே பாரதிதாசன் மிக கடுமையாக ஆதித்தனை பற்றி எழுதினார் குயிலேட்டில். ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை 1958. பார்ப்பானை தமிழன் என்று சொல்லுகிற இந்த ஆதித்தனுக்கு தனியாக இதற்கு ஒரு கட்சி, இவர் கட்சியை கலைக்க வேண்டும், திராவிடர் கழகத்தில் சேர்ந்து பெரியாரோடு வேலை செய்யட்டும், இல்லைனா போட்டோம். ஆதித்தன் ஆபத்தானவன், விரைவாக ஆதித்தனை அடித்து உதைத்து திருத்த வேண்டும், துரத்த வேண்டும்னு முடிச்சிருப்பார் குயிலேட்டில் பாரதிதாசன். இன்றைக்கு அது இருக்கு, நாளைக்கே வேணா கூட உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். குயில் தமிழ்மண் பதிப்பகம் பாரதிதாசனுடைய படைப்புகளை 25 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குயிலேட்டில் 2 தொகுதி இருக்கு, ஆதித்தனின் அழிவு மனப்பான்மை. அப்பவே எச்சரிக்கை செய்தார் பாவேந்தன் பாரதிதாசன். இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக பாரதிதாசனை முட்டு கதிர்நிலவன் தான் அந்த வேலையை செய்கிறது, மணியரசு நாட்கள் தான். இப்படி பெரியாருக்கு எதிராக ஒவ்வொரு தலைவரையும் நேர்நிறுத்துகிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு வரலாற்று பாத்திரம் இருக்கிறது. இப்போ ஈழத் தமிழர்கள் விடுதலை புலிகளை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து கொளத்தூர் மணி அவர்களையும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் சந்தித்த ஈகங்களுக்கு நிகராக தமிழ்நாட்டில் எவரும் செய்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஈகம் செய்தவர்கள் திராவிடர் இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இத்தனை ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்தன. ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு பிறகும் அவர்களை காப்பாற்றுவதற்காக நெடுமாறன் வீட்டிலே 26 தமிழர்கள் உயிர்காப்பு நிதி என்று தொடங்கப்பட்டு, அப்போதெல்லாம் நான் வேலூர் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தேன். நந்தன் இதழில் என் பேர் வந்தது, வேலூர் மாவட்ட பொறுப்பாளர். ஓராண்டுக்கு பிரான்சி என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தான், நான் எங்கே போனாலும் வருவான். அப்படி வாலாஜாவில் போய் விசாரிப்பான். இப்படி அன்றைக்கெல்லாம் சீமான் என்ற ஒரு நபர் கிடையாது, அந்த எந்த கூட்டத்திலும் அவர் பேசியது கிடையாது. அங்கே புலிகள் அடியோடு அழிந்து விட்டார்கள், இனிமேல் வரமாட்டார்கள் என்று தெரிந்த பிறகு இப்போ நான் தான், புலிகள் எங்கிட்ட தான் பொறுப்பை கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் பெரியாரை மிக கேவலமாக
பேசினால் ஆர்எஸ்எஸ் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இதே வேலை தான் அன்றைக்கு தமிழரசு கழகம் என்கிற பெயரிலே அன்றைக்கு மாப்போசி செய்தார். இந்தியாவில் இந்திய அரசியல் சட்டம் இன்னைக்கு சீமான் கேட்கிறாரு, பெரியாருக்கும் சமநீதிக்கும் என்ன தொடர்புன்னு. நான் சொல்றேன், புதிய அரசியல் சட்டம் வந்த பிறகு ஏற்கனவே நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இருந்த சமூக நீதி வகுப்புரிமை ஆணை செல்லாது என்று செண்பகம் துரைராஜனுடைய பொய் வழக்கால் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. உச்ச நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது. அதை கண்டித்து பெரியார் ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தினார். ஓராண்டு முழுக்க 1950 51 வரை 14/8/1950 தமிழ்நாடு முழுவதும் கல்லூரி மாணவர்களே, கல்லூரியை புறக்கணியுங்கள், வீதிக்கு வாருங்கள். எப்பவுமே மாணவர்களை போராட்டத்திற்கு அழைக்காத பெரியார், இது மாணவர்களுடைய கல்வி தொடர்பான சிக்கல் என்பதால் கல்லூரியை புறக்கணியுங்கள், வீதிக்கு. எல்லா ஊர்லையும் கடையடைப்பு, இரவு பொதுக்கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து ஓராண்டு தான் ஆன நேரம். எல்லா ஊர் கூட்டங்களிலும் திகாவினரும் திமுகவினரும் ஒரே மேடையிலே உரையாற்றி இருக்கிறார்கள். விடுதலை ஏட்டில் தொடர்ந்து 10 நாள் அந்த செய்தி எந்தெந்த ஊரில் யார் யார் பேசினாங்க. அப்போ தான் தோழர் ஆணைமுத்து முதலாக சீர்காழி பொதுக்கூட்டத்தில் ஆணைமுத்து அவர்களும் மறைந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் கிடங்கல் சம்பந்தம் அவர்களும் உரையாற்றிய செய்தி விடுதலை ஏட்டில் 1950 வந்தது. இப்படி ஓராண்டு போராடி இந்திய அரசியல் சட்டத்தை திருத்தி நமக்கு இல்லாமல் போன சமூக நீதியை பெற்று தந்தவர், அரசியல் சட்டத்தின் மூலமா உறுதி செய்தவர் பெரியார். அவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதன் பிறகு 1978 இருந்து ஆணைமுத்தையா 6 ஆண்டுகள் வட மாநிலங்களில் போராடி மண்டல் குழு அமைய காரணமாக இருந்தார். அதற்காக ஆணைமுத்து அவர்கள் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். இன்றைக்கு பெரியாரா ஆணைமுத்துவா என்று கேட்கக்கூடாது. ஆணைமுத்து ஐயா அவர்களே பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். பெரியார் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் பெரியார். வஉசி அவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்தவர். 40 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர். மேல்முறையீட்டில் அது 4 ஆண்டாக குறைக்கப்பட்டு அவர் வெளிவந்தவர். அப்படிப்பட்ட வஉசி அவர்களே தலைவர் பெரியாரை புகழ்ந்துதான் பேசியிருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் பெரியார் தான் தலைவர். இன்னைக்கு காமராஜரை முப்பாட்டன்றிய காமராஜன் எப்படி உங்களுக்கு முப்பாட்டன் ஆவான்? தமிழ்நாடு தமிழர்க்கே என்ற பெயர் மாற்ற தீர்மானம் சட்டமன்றத்தில் வந்த போது 3 முறை அதை தோற்கடித்தவர் காமராஜர். காமராஜர் சமூக நீதிக்கு காவலாக இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசியம் என்பதற்கு எதிராக தான் இருந்தார். அவர் இந்திய தேசியராக இருந்தார். தமிழ் தேசியம் பேசுகிற சீமானுக்கு காமராஜர் எப்படி முப்பாட்டனாக்க முடியும்? பாரதியார் 1906 இந்தி பொதுமொழியாக வர வேண்டும், ஒவ்வொரு தமிழனும் இந்தி பேச வேண்டும் என்று எழுதினார். அதே பாரதியார் 1920 சுதேசமித்திரன் ஏட்டில் சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியாக வர வேண்டும், ஒவ்வொரு தமிழனும் சமஸ்கிருதம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படிப்பட்ட பாரதியாரை என்ன பெரும்பாவலன் அப்படின்னு புகழக்கூடிய என்ன நியாயம், என்ன அர்த்தம்? பெரியார் அவர்கள் 1920 மோதிலால் நேரு அவங்க வீட்டுக்கு வந்த போது 50 மாணவர்களுக்கு இந்தி வகுப்பு அவங்க வீட்டில் தான் ஆரம்பித்தாங்க. அதில் பாதி மாணவர்களுக்கான 30 மாணவர்கள், பாதி மாணவர்களுக்கான செலவு பெரியாருடைய சொந்த செலவு, பாதி செலவு காங்கிரஸ் கட்சியினுடைய செலவு தொடங்கினார். அது அந்த காலம், அவர் காங்கிரஸில் இருந்த காலம். அதை போய் பெரியார் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தார் என்று 1938 போராட்டத்தில் பெரியாரை தான் கைது செய்தார்கள். ஏன்னா இவரை கைது செய்தால்தான் போராட்டம் அடங்கும் என்று. மறைமலையடிகளையோ நாவலர் சோமசுந்தர பாரதியாரையோ கைது செய்யவில்லை, பெரியார் தான் போராட்ட தளபதியாக இருந்தார். அவர் பின்தான் மக்கள் அணி திரண்டார்கள். அவர்தான் பெரியாருடைய அந்த 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கம் ஏற்பட்டது. தமிழன் தன்னை தானே தமிழன் என்ற உணர ஆரம்பித்தான். அப்படிப்பட்ட பெரியாரை தமிழ் தேசியம் பேசுகிற எவரும் இழிவுபடுத்துவது நியாயமில்லை. அப்படி செய்தால் நீங்கள் உண்மையான தமிழ் தேசியர் இல்லை, போலிகள் என்று உங்களை அம்பலப்படுத்துவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.